ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பேன், நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா பார்க்குறா, நீ குடிச்சிருக்க அதனால நான் வண்டியை ஓட்டுறேன் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அந்த சைடு எந்திரிச்சு வரா. இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வரான். அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, அவளை பிடிச்சி இழுத்து வச்சு கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்கான். இவளும் பார்த்தீங்கன்னா கோஜன் இதை பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இல்லை நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்கானா. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்ச திருப்பிக்கிறா. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விடமாட்டுக்கிறான். ஏன் நான் குடிச்சிருக்கேனா, அந்த ஸ்மெல் வந்து பிடிக்கலையா அப்படின்னு. நீ ரொம்ப குடிச்சிருக்கேன்னு உனக்கே தெரியுதுல்ல, காரில் போயிட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி காரில் போய் உட்காந்துட்டு இருக்கா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்கு. சரி நம்ம எங்கே தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒரு அழகான பிளேஸ்க்கு தான் போகிறோம் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. ஸோ இவளும் வந்துட்டு சுற்றி சுற்றி பார்க்குறா, என்ன இடம்டா இது அப்படின்னு. இங்கே பார்த்தியா இந்த ஹைட் எல்லாம் மென்ஷன் ஆயிருக்குல்ல அப்படின்னு. இவ கேட்குறா, இது யாரோட ஹைட் அப்படின்னு. என்னோட தான். எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்துட்டு இங்கே செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணாங்க. எங்கள் அப்பாவுக்கு துணையாக நான் இங்கே வருவேன். அந்த டைமில் தான் இந்த மாதிரி ஹைட்டெல்லாம் மென்ஷன் பண்ணுவேன்ட்டு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா, என்னோடய ஹைட்டை வந்து மென்ஷன் பண்ணுறியா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு இவளும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறா. பட் இவன் வந்துட்டு நல்லா டவர் மாதிரி வளர்ந்துருக்கானே. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் கூட எட்ட மாட்டுது. நல்லா எக்கி தான் பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் இந்த கரடி குட்டிக்கு பார்த்தீங்கன்னா இவ க்ளோஸ்அப்பில் வருது ஒரு மாதிரி பிடிச்சிருக்கும் போல். நல்லா பல்ல காமிச்சிட்டு தான் நின்றுட்டு இருக்கான். சரி வா உன்னோட ஹைட்டை வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு இவளை பார்த்தீங்கன்னா நிற்க வைக்கிறான். மேடம் பார்த்தீங்கன்னா அப்படியே காலெல்லாம் அப்படியே நிமித்தி நல்லா நின்றுட்டு இருக்காப்புல. ஏய் சீட்டிங் பண்ணாத அப்படின்ட்டு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. நீ என்ன தரைக்கு தங்கச்சியாக இருப்ப போலையே, நல்லா வளருமா அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு இருக்கான். ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு இவனோட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக உண்மைக்குமே ரொம்ப அழகாக வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வென்சுவா தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ரெடியாகி வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணுமே வரா. என்னடி காலங்காத்தாலே மீட்டிங் போட்டிருக்காங்க, என்னன்னு தெரில, ஹெட்டு தான் மீட்டிங் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பரபரப்பாக வந்துட்டு இருக்கும்போது வென்சுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு அப்படின்னு. என்ன பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, நீங்கள் தான் ஃபோன் ஆர்டர் பண்ண சொன்னீங்கல்ல, அதுதான் வந்துருச்சு போல், உங்கள் நம்பர் தான் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு. அதுக்குள்ளேயுமா வந்துருச்சு அப்படின்ட்டு இவளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. சரி நீங்கள் போங்க, நீங்கள் போகலைன்னா அவர் ரொம்ப கோவப்படுவார், நான் போயிட்டு அதை வாங்கிட்டு வரேன், உங்களோட ரூம் கீயுமே கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. வென்சு பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே வந்துடுறா. அங்கே தான் எல்லா எம்ப்ளாயிஸுமே இருக்காங்க. ஸோ அந்த ஹெட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அவளுக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், இந்த மீட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. நம்ம எல்லாருமே வந்து இன்ஸ்பெக்ஷனுக்காக இங்கே வந்திருக்கோம். ஸோ அந்த வேலையை கரெக்டாக பார்க்கணும். இந்த வேலைக்கு நடுவில் மற்ற யாருமே போய் மீட் பண்ணுறது பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வச்சுக்கவே கூடாது. இந்த ஒர்க்கில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு கால் பண்ணலாம், எந்த டைம் வேணாலும் கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வென்சு வந்து நேற்று அந்த மென்னை போய் மீட் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அந்த விஷயம் இவருக்கு தெரிஞ்சு தான் இன்டைரக்டாக இந்த மாதிரி மீட்டிங் போட்டு சொல்கிறாரா என்னன்றது தெரில. அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்கா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. வென்சுமே சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் அவள் போயிட்டா, மன்னிச்சிடுங்க. அவள் பார்த்தீங்கன்னா என்ன கோவத்தில் இருந்தான்னு தெரில, பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. இப்போ தான் நான் டிசிப்ளினை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், அதை உங்கள் மண்டையில் ஏற்றிக்கோங்க, அறிவு இல்லை, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படி இப்படின்லாம் திட்டிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த தாத்தா வந்து கேட்குறாரு, ஆமாம் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு. உண்மைக்குமே உனக்கு ஹீரோனை அந்தளவுக்கு அப்பா பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி சின்சியராக உட்காந்து வேலை பார்க்குற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போதே இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்றது தெரில, இதை எல்லாத்தையுமே பேக் பண்ணி வைங்க, நான் ஒரு விஷயமா போகிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். திரும்பவும் அந்த வென்சுவோட டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே தான் காட்டுறாங்க. அந்த ஹெட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, எல்லாருமே போய் வேலையை பாருங்க அப்படின்ட்டு. எல்லாரும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் வென்சு மட்டும் ஒரு மாதிரி தயக்கத்தோடு நின்றுட்டுருக்கா. இந்த ஹெட்டும் வந்து கேட்குறாரு, என்னாச்சு எதுவும் சொல்லணுமா அப்படின்னு. உங்ககிட்ட இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இந்த ஓவர் டைம் ஒர்க் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹெல்த்தை வந்து பாதிக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் நான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு அவருமே ஒரு மாதிரி தான் பார்க்குறாரு. இதுக்கப்புறமா அந்த ஹீரோவோட ரிலேட்டிவ்னு ஒரு பொண்ணை பார்த்துருந்துருப்போம்ல, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உட்காந்து அழுதுட்டுருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வரான். என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நாங்கள் அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது தான் அந்த பொண்ணு வந்துட்டு ஆப்சண்ட் ஆன விஷயம் எங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க ஆன்ட்டிக்கு வந்துட்டு நாங்கள் கால் பண்ணி கேட்கும்போது அவள் ஸ்கூலுக்கு வந்தாலே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் எங்களுக்கே தெரியும் அவள் மிஸ் ஆகிட்டா அப்படின்னு. ஹீரோ வந்து அந்த பொண்ணை தான் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான், நீ அவளை ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணலையா அப்படின்னு. நான் அவளை ஸ்கூலில் ட்ராப் பண்ண தான் செஞ்சேன், ஆனால் என்ன உள்ளே கொண்டு வந்து விடலை, எனக்கு வந்துட்டு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, ஸோ அவள் ஏதோ புக்கு வாங்கணும்னு சொன்னான்,
பக்கத்துல தான் இருந்தது. அதனால புக்கு வாங்கிட்டு நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்ட்டு நான் போயிட்டேன். ஆனா அவ ஸ்கூலுக்கு போகாம எங்க போனான்னு தெரியல அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அவ ஏதாவது ஸ்கூல்ல நேற்று சண்டை கிண்டை எதுவும் போட்டாளா அப்படின்னு. இல்லையே, எந்த ஒரு சண்டையுமே போடலை. நாங்கள் அவங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லார்கிட்டையுமே கேட்டு பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இவனுக்குமே என்ன பண்ணுறதுனே தெரில. நேற்று நேற்று அவள் வந்துட்டு அந்த கிட்ஸ் லேப்டாப்லாம் கேட்டு என்கிட்ட சண்டை போட்டா. பட் நான் வந்துட்டு வாங்கி பின்னாடி தரேன் அப்படின்னு அவளை சமாதானப்படுத்தினேன். அது எல்லாமே ஒன்னால தான். நீ தான் அந்த லேப்டாப்பை கொண்டு வந்து போன வீக் காமிச்ச, அதனால தான் அவன் என்கிட்ட கேட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவனுக்கு வெறி ஆகிட்டு இருக்கு. சும்மா இப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்காத, எல்லா பிளேமையுமே தூக்கி என் மேலே போட்டுட்டு இருக்காதா, வா அவளை போய் தேடலாம் அப்படின்னு அந்த டீச்சர்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ வெளியே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், போன வீக் அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்கு நீ கூட்டு போனியா அப்படின்னு. ஆமன்ற மாதிரி சொல்லும்போது எப்படி போனேன்ட்டு, நான் போட்டில் தான் கூட்டு போனேன். அப்போ உடனே அந்த இடத்துக்கு போ, இன்னைக்கு ஏதாவது போட் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்கான்றத பாரு. நான் வந்துட்டு ஜெயிலில் போயிட்டு பார்க்குறேன் அவங்க வந்தாளா இல்லையா அப்படின்ட்டு. 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. இவன் நேராக அந்த ஜெயிலுக்கு வந்து அந்த பெல்லை வந்து அடிச்சுட்டு இருக்கான். உள்ள ஒரு போலீஸ் பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு. நீங்கள் ஏதாவது சின்ன பொண்ணை பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அவளுக்கு ஒரு 7 வயசு இருக்கும், அவளை காணோம் அப்படின்ட்டு. இல்லையே, நாங்கள் பார்க்கலையேன்ட்டு. அவள் அப்படியே சுற்றி பார்க்குறா, அங்கே கேமராலாம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அதை செக் பண்ணி சொல்ல முடியுமா கேமராவை, ஏன்னா அந்த பொண்ணு காணாமல் போயிட்டா அப்படின்னு. பொண்ணு காணோன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், எதுக்கு ஜெயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா கதவை அடிச்சுட்டு போயிடுறாரு. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது, இன்னைக்கு மத்தியானம் வந்துட்டு ஒரு போட் வந்து கிளம்பி இருக்க அப்படின்னு. சரி ஓகே, அப்போ நீ வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த ஜெயிலுக்கு வெளியே இருக்கிற அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கொஞ்சம் செக் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ண. நான் பக்கத்தில் வந்து தேடி பார்க்குறேன் அப்படின்ட்டு. இவனும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலலாம் வந்து தேடி பார்க்குறான், அவள் எங்கேயாவது இருக்காளா அப்படின்னு. ஸோ இங்கிட்ட நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது யாரும் காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவளும் யாரா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா வென்சு தான் வந்திருக்கா. இவளுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கதை ஓப்பன் பண்ணும்போது, நீ லாஸ்ட்டில் ஜெயிச்சிட்ட, நான் என்னோட டேரக்டர்கிட்ட வந்து சொன்னேன் எனக்கு பதிலாக வேறு யாரையாவதும் ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்னு. அவளுக்கு பார்த்தீங்கன்னா அம்புட்டு சந்தோஷமாக இருக்குது. அவளை அப்படியே உள்ளே கூப்பிட்டு கதவெல்லாம் அடிச்சிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க வரங்க போகிறவங்க எல்லார்கிட்டையுமே ஃபோட்டோ காமிச்சு கேட்டுட்டு தான் இருக்கான். ஸோ எங்கேயுமே காணா. ஒரு மாதிரி வெக்ஸாகி வந்துட்டு இருக்கும்போது சத்தம் கேட்குது அங்கிள் அப்படின்னு. இவனும் திரும்பி பார்க்குறான். அந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு கிட்ட தான் ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருக்கா. இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே ஓடி வந்து இவ பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறா. அதாவது கால் அப்படியே இருக்கமா பிடிச்சிக்கிறாளா. இவன் வந்து கேட்குறான், உங்கள் அம்மாவை போய் பார்க்காம இந்த இடத்துல நீ என்ன பண்ணுற அப்படி. அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன், ஆனால் எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு, என்னையும் உள்ளே லாக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு, அதனால தான் நான் போகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதை கேட்கும்போது இவனுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. உடனே அந்த பொண்ணுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. சரி ஓகே, வீட்டில் வந்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பா போல அந்த பொண்ணு. இப்போ வரைக்குமே இந்த பொண்ணுக்கும் இந்த குட்டி வாண்ட அவங்க அம்மா அப்புறம் ஹீரோ இவங்க 3 பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றது கரெக்டாக தெரில. மேபி இவங்க 2 பேரும் வந்துட்டு இவனுக்கு அக்கா தங்கச்சி அந்த மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதுவும் இந்த பொண்ணோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னா அந்த யானோட வீடுக்கு பக்கத்தில் தான் இருக்கும் போல். ஸோ இவன் வந்துட்டு காரை ஸ்டாப் பண்ணும்போது அந்த யானோட மாமியார் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக குப்பையை கொட்டுறதுக்காக வெளியே வருது. இவங்களை பார்த்தோன்னா அது பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போயிட்டுருக்கு. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், உன்னோட நிலைமை என்னன்றது எனக்கு புரியுது, இவ்வளோ வருஷமாக நீ தான் அவளை ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிற, அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்தான் அப்படின்னு. எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா என்னோட ஒர்க் வந்து அந்த மாதிரி ப்ரெஷரில் இருக்குது, அப்புறம் எனக்கு இன்னுமே கல்யாணம் ஆகலை. ஸோ இதெல்லாம் என் மண்டையில் ஓடிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே நான் இவளை நல்லா பார்த்துக்கணுன்னு தான் நினச்சேன், இவன் என்னை விட்டு போகணும்னு நான் நினைக்கவே கிடையாது அப்படின்னு. நீ எதையுமே நினைக்காத, நீ போ, நான் பார்த்துக்கிறேன், அவள் ரொம்ப தனியாக இருப்பா அப்படின்ட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா போக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த யானோட மாமியார் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அவங்க மகிட்ட சொல்லிகிட்டு இருக்கு, தனியாக ஒரு பொண்ணு இருக்கால்ல, அதான் அவங்க அக்கா பொண்ணை வச்சுட்டு இருக்கால்ல, அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, அது யாரு தெரியுமா, அந்த ஹீரோன் கூட ஒரு லாயர் சுற்றிட்டு இருப்பானே அவன் தான் அப்படின்ட்டு என்னமோ சொல்கிற அப்படின்னு 2 பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பொறணியெல்லாம் பேசிகிட்டு இருக்குதுங்க. இதுக்கப்புறம் ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா வென்சு கூட இப்போ திரும்பவும் பேச்சப் ஆகிட்டால. ஸோ குக்கெலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃபோன் வாங்கியிருந்துருப்பாள், அது ஹீரோனுக்காக தான் போல. ஸோ அதை எல்லாத்தையுமே செட் பண்ணிகிட்டு இருக்கா. நான் அவங்ககிட்ட சாரி கேட்கலாம் வரல, இந்த ஃபோனை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. ஓ அப்படி அப்படின்னு நார்மலாக பேசுகிறாங்க. நான் இந்த புது ஃபோனை வச்சுருந்தேன் அப்படின்னா பார்க்குறவங்க எல்லாருமே அந்த 40 மில்லியன் காசு என்கிட்ட தான் இருக்குது, அதை வச்சு தான் இந்த ஃபோனை வாங்கினேன்லாம் சொல்லிடுவாங்க இல்லை அப்படின்னு. பழைய ஃபோனை நீ வச்சுருந்தா மட்டும் உங்ககிட்ட அந்த காசு இல்லைன்னு நினைக்க போகிறாங்களா, பார்க்குறவங்க 1000 பேச தான் செய்வாங்க, அவங்களுக்காக நம்ம வாழ முடியும் அப்படி. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஏன் இங்கே வச்சுருக்க, ஹீரோ கூட எதுவும் பேசுனியா, அவன் ஏதாவது பண்ணலான்னு சொன்னானா அப்படின்ட்டு. ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்காளா. என்னாச்சு, எல்லாம் நல்ல விதமாக தானே போயிட்டுருக்கு,
இல்லை நான் அவனை இதுக்கு மேலேயும் இந்த விஷயங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், அவனோட ஹெல்ப் எனக்கு வேணாம் அப்படின்னு. ஏன்டி ஏன் இந்த மாதிரி பேசுகிற? அவனுக்கு என் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது. அது இருந்துமே நான் அவனோட இந்த விஷயங்களை பற்றி பேசுகிறது நல்லா இருக்காதுல்ல. அவன் உண்மைக்குமே உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான், ரிட்டன் எதையுமே எதிர்பார்க்கல. ஸோ நீ அவனை தாராளமாக நம்பலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி சரி பார்த்துக்கலாம். ஆமாம், இந்த ஃபோனோட பாக்ஸ் ஏன் இந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறா. தரலையே, அவங்க சேஃப்டிக்காக கொஞ்சம் கனமாக வச்சுருந்துருப்பாங்க, வேணானா தூக்கி போட அப்படின்னு. இல்லை ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த ஃபேங்கை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. ஓ, இதுக்கப்புறம் அவள் வந்துட்டு அந்த இன்வெஸ்டிகேஷனில் பண்ண மாட்டாளா, ரொம்ப நல்லது அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு இருக்காப்புல. அந்த ஷென் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்க் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கா. இந்த டைம் யார் விக்டிம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலுமே சொல்லலை, லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாப்புல. சரியா, அந்த ஆன்ஹை ட்ராவல்ஸ் மெம்பர்ஸை நீங்கள் மீட் பண்ணாதான் நான் கேள்விப்பட்டேன், எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. உனக்கு ரொம்ப தான் அக்கறை இருக்கும் போலே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் என்னோட காசுமே அதில் இருக்குல்ல, அப்போ எனக்கு அக்கறை இருக்க தானே செய்யும் அப்படின்னு. அப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. ஓ அப்படியா, சரி ஓகே மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, யாரோ அவங்களை மீட் பண்ணுறதுக்காக வராங்க, நான் இங்கேருந்து போகிறேன்ட்டு அவங்க வந்து வெளியே வந்துட்டு. இவளுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்சன் கிட்ட வந்து ஃபோனில் பேசிட்டு தான் வந்துட்டுருக்கா. இந்த ஆன்ஹை ட்ராவல்ஸோட ஷேர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹையில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸோ அதனால் நீ எல்லாத்துக்குமே ரெடி பண்ண அப்படின்னு. அந்த டைம் அந்த டேரக்டர் அப்படின்னு ஒரு பர்சனை பார்த்துருந்துருப்போம்ல, அவன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேங்கை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா அந்த பர்சனை ஒரு ஃபோட்டோவுமே எடுத்து வச்சுக்கிறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ரொம்பவே நைட் டைம் ஆயிடுச்சு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறான். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறேன், என்ன விஷயம் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான் ஃபோன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீ போயிட்டு தூங்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ண போகிறாளா. ஒரு நிமிஷம், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் உன்னை ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணி உன்னை ரொம்பவே காயப்படுத்துகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் வரலாம். நான் அப்போ வந்து காணாமல் கூட போகலாம். அப்போ நீ என்ன பண்ணுவ, எப்படி ஃபீல் பண்ணுவ அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது கேட்கும்போது. என்ன பண்ணுறது, எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி ப்ளேம் பண்ண மாட்டேன். இவனுக்கு இதை கேட்கும்போது ஒரு மாதிரி கில்ட்டியாக தான் ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறமா அந்த யானை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்சிருந்துருப்பான் போல. அந்த 2 காமெடி பீஸும் தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இவனோட பொண்டாட்டியும் மாமியாரும் இதெல்லாம் பார்த்து ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே இழந்துட்டான், இப்போ நல்லா குடிச்சிட்டு வேற வந்துட்டு இருக்கானா அப்படின்னு. ஸோ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இவனை தூக்கிட்டு போய் ஒரு ரூமில் போடலாமா அப்படின்ட்டு. எதுக்கு, அவன் இங்கேயே கிடக்கட்டும் அப்படின்ட்டு அவள் கடுப்பாகி உள்ளே போயிட்டு இருக்கா. அப்படியே மறுநாள் போல அவன் பார்த்தீங்கன்னா போதெல்லாம் தெளிஞ்சு பார்க்குறான். வீட்டில் யாரையுமே காணோம். யானோட மாமியார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு இருக்காங்களா. ஆமாம், அவள் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, வேலைக்கு போயிட்டா, இன்னைக்கு சண்டே தானே, எதுக்கு வேலைக்கு போனா. அப்புறம் உன்ன மாதிரி பொறுப்பே இல்லாமல் ஒன்றத்துக்குமே லாக்கே இல்லாமல் ஒரு ஆள் இருக்கும்போது வேற என்ன பண்ணுறது, அவள் தான் வேலைக்கு போகணும், அவள் குழந்தைய பார்த்துக்கறணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி அவனோட கோட்டெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கதவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக சாத்திட்டு வெளியே வரானா. என்ன நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் நீ பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் என் பொண்ணை கல்யாணமே பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன், உனக்கு என்ன அம்புட்டு ரோஷம் வருதோ அப்படின்ற மாதிரி கத்துது. இதெல்லாம் கேட்கும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது, எவனுமே நம்மளை மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு. இதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கு, அங்கே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கான். இவனை மீட் பண்ணுறதுக்காக தான் இவன் வந்திருப்பா போல, ஒரு மாதிரியாக தான் பார்த்துட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.